Welcome all of you to my video. In this video we want to see chapter 3 trigonometry exercise 3.6 11th sum. Prove that cos 30 degree minus a cos 30 degree plus a plus cos 45 degree minus a into cos 45 degree plus a is equal to cos 2a plus 1 by 4. So பாருங்க இதை மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த டேர்மை மட்டும் வந்து தனியாக எடுத்துக்கங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா cos a plus b a minus b into cos a plus b. இதுக்கான ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் b. இது எங்கே பார்த்துருப்பீங்கன்னா எக்ஸைஸ் 3.4ல் ஒரு சம்மில் பார்த்துருப்பீங்க, டெரைவ் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ அதை நம்ம வந்து ஒரு ஃபார்முலாவை எடுத்து வச்சு வச்சுருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ஃபார்முலா ஞாபகம் இல்லைன்னு சொன்னாச்சுன்னா இது ரெண்டத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். cos a மைனஸ் b cos a ப்ளஸ் b என்னன்னு மட்டும் தெரிஞ்சு அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டாச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும், இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா பெட்டர் மெமரிசிங் ஆர் டெரைவிங் எது பண்ணாலும் ஓகே தான். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலா படி இந்த டேர்மை வேறு நம்ம எழுதலாம். ஸோ cos 30 டிகிரி மைனஸ் ஏ இன்ட்டு cos 30 டிகிரி ப்ளஸ் ஏ. இப்போ நான் எடுத்திருக்க டேர்ம் வெறும் இந்த டேர்ம் மட்டும்தான். ஸோ இந்த ஃபார்முலா படி cos ஸ்கொயர் 30 மைனஸ் sin ஸ்கொயர் ஏ, பிக்கு மேலே ஏ இருக்குது, ஸோ ஏ போட்டுக்கோங்க. அப்போ இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு cos ஸ்கொயர் 30. cos 30 என்னது √3/2 the whole square. ஏன்னா ஸ்கொயர் இருக்குது, ஸோ ஸ்கொயர் இருக்கும்போது ஹோல் ஸ்கொயர் போடணும். மைனஸ் sin ஸ்கொயர் ஏ. திஸ் இஸ் நத்திங் பட் 3/4 மைனஸ் sin ஸ்கொயர்னு வரும். √3 the whole square 3 and 2 square 4. ஸோ 3/4 மைனஸ் sin ஸ்கொயர் ஏ. இப்போ இதே போல் சிமிலர்லி இந்த டேர்ம் cos 45 டிகிரி மைனஸ் ஏ இன்ட்டு cos 45 டிகிரி ப்ளஸ் ஏ. ஸோ cos 45 டிகிரி மைனஸ் ஏ இன்ட்டு cos 45 டிகிரி ப்ளஸ் ஏ. இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா cos ஸ்கொயர் 45 டிகிரி மைனஸ் sin ஸ்கொயர் ஏ. ஸோ cos 45 என்பது என்னது உங்களுக்கு 1/√2ன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் sin ஸ்கொயர் ஏ. இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 1/2 √2 ஹோல் ஸ்கொயர் வந்து 2 வரும். ஸோ மைனஸ் sin ஸ்கொயர் ஏ. இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தனித்தனியாக எடுத்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்ஹெச்எஸ் இப்போ டோட்டலாக எடுத்துக்கோங்க. ஸோ cos 30 டிகிரி மைனஸ் ஏ இன்ட்டு cos 30 டிகிரி ப்ளஸ் ஏ இன் ப்ளஸ் cos 45 டிகிரி மைனஸ் ஏ into cos 45 degree plus a 45 degree plus a. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதுக்கு தனியாக வந்து ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்ன பார்த்தீங்கன்னா 3/4 மைனஸ் sin ஸ்கொயர் a ப்ளஸ் 1/2 மைனஸ் sin ஸ்கொயர் a. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3/4 1/2 கிட்ட கொண்டு வந்துருங்க இந்த மாதிரி. Then minus sin square minus sin square minus 2 sin square. This is equal to இது LCM எடுக்கணும். ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ரெண்டுக்கான LCM எடுத்திங்கன்னா 4 தான். ஸோ இங்கே இந்த இடத்துல 2 மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும்னா அந்த இடத்துல மேலே 2 ஆயிரும், கீழே 4 ஆயிரும். ஸோ 3/4 ப்ளஸ் 2/4 இன்ட்டு மைனஸ் சைன்ஸ் 2 sin ஸ்கொயர் ஏ. அப்போ என்ன வரும் பாருங்கள், இது சிம்பிளிஃபை பண்ணாதீங்க, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல 2 sin ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கான ஒரு ஃபார்முலா தெரியும். 3/4 ப்ளஸ் 1/2 பெட்டர்னு அப்படியே எடுத்துக்கிறேன். ஸோ 1/2 அப்படியே இருக்கட்டும். அப்போ தேவைன்னா மறுபடியும் அதை போட்டுக்கலாம். ஸோ மைனஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் cos ஸ்கொயர் ஏ cos 2a. ஸோ இது ஒரு ஃபார்முலா நீங்கள் எங்கே படிச்சிருப்பீங்கன்னா மல்டிபிள் எக்ஸைஸ் 3.5 மல்டிபிள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ் டபுள் ஆங்கிள் ஐடென்டிட்டிஸ்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்முலா. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3/4 ப்ளஸ் 1/2 மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் 1 ப்ளஸ் cos 2a. நம்மளுக்கு வேறு ஒன்றும் இல்லை டேர்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1/4 வேணும். ப்ரூவ்மெண்ட் படி RHS படி 1/4 வேணும். ஸோ 1/4 கொண்டு வரணும்னு சொன்னாச்சு இதை நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ cos 2a கிடச்சிட்டு. ஸோ இப்போ சால்வ் பண்ணிக்கோங்க. சால்வ் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் எல்சிஎம் வந்து எடுக்காமல் தான் அப்படியே விட்டேன். இந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். 1/2 மைனஸ் 1 என்ன வரும் பார்த்தீங்கன்னா வரமுடியல மைனஸ் 1/2. அரையிலேருந்து ஒரு 1 மைனஸ் ஆகுது, அப்போ மைனஸ் 1/2. ஸோ ப்ளஸ் 3/4 மைனஸ் 1/2 தட்ஸ் ஈக்குவல் டு cos 2a. இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 மைனஸ் 1/2 முக்கால்லேருந்து அரை போனால் கால் தான் வரும். ஸோ 1/4. திஸ் இஸ் யுவர் RHS. cos 2a plus 1/4 தான் RHS. அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படி சொல்லி இந்த சம் பண்ணிங்க முடிச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல எல்ஹெச்எஸ் ஃபஸ்ட் எல்சிஎம் எடுத்தேன், பட் அந்த மெத்தட் பதிலாக இந்த மாதிரி பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஃபார்முலா போட்டுட்டு
ஃபார்முலா போட்டுட்டு இந்த ஃபார்முலா இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ் 2a கிடச்சது. அந்த காஸ் 2a நீங்கள் போட்டு இந்த -1 வரும்போது அதை வச்சு இந்த 1/2 சப்ராக்ட் பண்ணணும். 1/2லேருந்து ஒரு -1 வெளியே போயிட்டுனா அரை இது வந்து சின்ன நம்பர். ஸோ -1. ஸோ ஒரு அரையிலேருந்து ஒரு 1 குறைச்சிச்சுன்னா -1/2ன்னு வரும், -1/2ன்னு வரும். ஸோ -1/2 வருமா? இப்போ இது 3/4 கூட ஹாஃப் ஹவர் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா குவார்ட்டர், பாதி, இது 1/4 பங்கு வரும். ஸோ அதுதான் 1/4 போட்டிருக்கேன். இதுதான் உங்கள் RHS. அப்படி சொல்லி சம்ம நீங்கள் முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வேறு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டாட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. தேங்க்யூ.